ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதுதான் நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். உத்திராடத்திற்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூட்சும நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில் அமைஞ்சிருக்கு. உத்திராடம் 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் மற்றும் 2ஆம் பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது. பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திர ஸ்தானம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மானுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு சொல்லுது மகாபாரதம். இந்த நட்சத்திரத்தோட மகிமையும் மகாபாரதத்தில் இருக்குது. மகாபாரதத்தில் குருச்சேத்திர போர் தொடங்கும் முன்னாடி சகுனி சகாதேவனுக்கிட்ட போய் எந்த நேரத்தில் போரை தொடங்கினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு நேரம் குறிச்சிக்கிட்டு வரும்படி துச்சாதனை அனுப்பினார். ஜோதிடத்தில் வல்லுநரான சகாதேவன் எதிரிகள் அப்படின்றதுனால உண்மையை மறைக்காம அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றக்கூடிய நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்பினார். இதனை பார்த்த ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினா அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றதுனால வானில இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயிலிறகில் மறைத்து வைத்து கொண்டார். மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினர் அப்படின்னு சொல்லுது பாரதம். இதுவே இந்த நட்சத்திரத்தோட பெருமையையும் யோகத்தையும் கூறக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட வல்லுநர்கள். அபிஜித் நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலை நிச்சயமா வெற்றி பெறும். இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனிடத்தில் வைக்குமாறு வேண்டுதல் வைக்கிறாங்க. கலியுகத்தில் மனிதர்கள் பெரும் தவறு செய்வார்கள் அப்படின்னும் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதனுடைய பயன் அதிகமாக இருக்கும். அதனால அது இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை அவர் மறைத்தே வைத்து விட்டார். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் பல மடங்கு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது. ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய், சனிக்கிழமை அப்படின்னு எந்த ஒரு தடங்களும் இல்லை. உத்திராடத்துக்கு கணபதி, திருவோணத்துக்கு திருமால் இவர்களை வணங்கி இந்த வேளையில் நல்ல செயல்களை நம்மளால் தொடங்க முடியும். புது முயற்சி தொடங்குதல், சொத்துகள் வாங்க கையெழுத்து போடுதல், வீடு குடி புகுதல், பதவி ஏற்பு போன்றவைகளுக்கு அபிஜித் நட்சத்திர காலம் உகந்தது அப்படின்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். ஜித் என்றால் வெற்றி பெறுதல், அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்றது பொருள். அபிஜித் நட்சத்திரத்தை ஸ்ரீகிருஷ்ணர் சூடிக்கொண்டு முதலாக காட்சியளித்த திருத்தலம் திருக்கண்ணபுரம். அங்கே போய் நாம் வழிபாடு செய்வது நலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த அபிஜித் நட்சத்திரம் பிற்காலத்தில் மற்றவங்களால் தவறான பாதைக்கு வழிவகுக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அந்த நட்சத்திரம் மாதத்தில் ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டுமே வருவது மாதிரி கிருஷ்ண பகவான் மாற்றி வைத்தார் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திரம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 2 நாட்கள் வருது. ஜூலை 2ஆம் தேதியும் ஜூலை 29ஆம் தேதியும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த 2 நாட்களிலும் அபிஜித் நட்சத்திரம் சரியாக எந்த நேரத்தில் வருது. இந்த நேரத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்தால் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்ற தகவலை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவாகவும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாகவும் இருக்கும். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. நாம ஒவ்வொருவருமே நாம நினைத்தது நடக்கணும் அப்படின்றதுக்காக பலவிதமான முயற்சிகளை கடைபிடிப்போம். அந்த முயற்சிகள் வெற்றி அடையாத பட்சத்தில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவோம். அப்படி நாம தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டும் அந்த முயற்சிகள் வெற்றி அடையலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்திக்கலாம். நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கூறி வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அது கூடவே பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கி இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளித்தரும். அந்த பரிகாரம் குறித்த தகவலையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பெருமாளையும் கிருஷ்ண பகவானையும் நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பலவிதமான ஆன்மீக ரீதியான கூற்றுகள் இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது கிருஷ்ண பகவானுடைய மயிலிறகுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால இந்த நேரத்தில் கிருஷ்ண பகவானை நாம் வழிபாடு செய்கிறப்போ அபிஜித் நட்சத்திரத்துக்குரிய முழுமையான பலனை நம்மளால் பெற முடியும்.
அந்த வகையில் இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது, அதாவது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நாம் செய்கிறப்போ பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதோடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்தை சரியாக அபிஜித் நட்சத்திரம் பிறக்கக்கூடிய நேரத்தில் நாம் செய்யணும். இந்த நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள பரிகாரத்தை நாம் செய்து முடிச்சிடணும். இதனால் அபிஜித் நட்சத்திரம் நேரம் தொடங்குவதற்கு முன்னாடியே இந்த பரிகாரத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். இந்த பரிகாரத்துக்கு 3 பொருட்கள் தான் தேவைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம், துளசி மற்றும் தண்ணீர் தான் தேவை. ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கிறங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன கிண்ணத்தில் துளசி இலைகளையும் நீங்கள் வச்சுக்கிறங்க. ஒரு பெரிய டம்ளர் அல்லது பெரிய கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கிறங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கு முன்பாகவே இதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமையன்று, அதாவது நமக்கு குபேர வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக சுக்கிர ஓரை நேரத்தில் நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் வருது. அதாவது காலை 9:29 9:53 வரைக்கும் நமக்கு இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் அபிஜித் நட்சத்திரம் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வருது. அந்த நேரத்தில் முதல்ல உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த பச்சை கற்பூரத்தையும் துளசியையும் படத்துக்கு முன்பாக வச்சுட்டு மனதார உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வச்சுடுங்க. இந்த மாதிரி உங்கள் வேண்டுதலை நீங்கள் நிறைவு செய்ததுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தையும் துளசியும் நாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் பிடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் போடணும். இந்த கிண்ணத்தையும் பெருமாள் படத்துக்கு முன்பாக வச்சுடுங்க. வியாழக்கிழமை இரவு முழுவதுமே, அந்த நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலை, அதாவது ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை அன்னைக்கு எழுந்து நீங்கள் சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா தீபம் ஏற்றி வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யணும். இது மாதிரி செய்கிறது மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வறுமையும் சோகங்களும் நீங்கி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. மிக மிக எளிமை இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செய்தீங்க அப்படின்னா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து நீங்கள் செய்கிறப்போ, அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம சேனலில் அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்ல வேண்டிய அபிஜித் நட்சத்திர துதி கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஐகார்டுலையும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் அந்த மந்திரத்தை நான் எழுதி வைக்கிறேன். அதையும் படிச்சுட்டு இந்த நேரத்தில் அந்த மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக எதற்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிச்சயம் நிறைவேறும். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.